அதிமுகல இருந்து 6வது எம்எல்ஏ வந்து ராஜினாமா பண்ணியிருக்காரு. எடப்பாடி அவர்கள் தன்னுடைய அந்த அதிமுக கட்சிக்கு நான் தான் பொதுச் செயலாளர் அப்படிங்கிறத ரொம்ப கான்பிடண்டா மூக்கமா உட்கார்ந்துருக்காரு. சரி, 25 பேர் தவக்க சைட் போனாங்க. அது 4 பேர் ராஜினாமா பண்ணி எம்எல்ஏ பதவியை ராஜினாமா பண்ணிட்டு போயிட்டாங்க. மத்த எல்லாரும் திரும்ப உங்ககிட்ட வந்தாங்க. அவங்களையே அவரால் தக்க வச்சுக்க முடியல. அதற்கு காரணம் என்ன? அப்பன்னா அவருடைய ஆளுமை அதுல கேள்விக்குறியாகுதா அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. ஏன்னா திரும்பவும் அவங்க எல்லாருமே இப்ப விஜயபாஸ்கர் அவர்கள் வந்துட்டாரு, எம்ஆர் விஜயபாஸ்கர் அவர்கள் வந்துட்டாரு. இப்போ இதெல்லாம் எந்த மாதிரியான குறியீடுகளை சார்பில் இருந்து சொல்லுது அப்படின்னா, அதிமுகல ஒற்றுமைங்கிறது இல்லை, இது பல காலமாவே இருக்கு. 2வது, ஒரு தலைவருக்கான அந்த இடத்துல ஒரு தகுதி எடப்பாடி அவர்களுக்கு இருக்கா அப்படிங்கிறது ஒரு கொஸ்டின் மார்க். கண்டிப்பா அது இல்லைன்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா ஒரு தலைவர்னா எல்லா இடங்கள்லையும் அனுசரிச்சு கட்சியை காப்பாத்துறது தான் தலைவரோட வேலை. தன்னுடைய நலன், தன்னுடைய பதவி அப்படின்னு பார்த்தவனா இவங்களாம் போகட்டும், புது பசங்களை சேர்த்துக்கிட்ட நம்ம அந்த பதவியில உட்காந்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரியும் நிலைப்பாட்டுல எடப்பாடி அவர்கள் இருக்காங்களா அப்படிங்கிற மாதிரியும் ஒரு கொஸ்டின் இருக்கு.